சோசியல் மீடியால சில 100 லைக்ஸ்க்காக பைக்ல ஆபத்தான ஸ்டண்ட்கள் செய்றதையும் காதை அணைக்கும் சத்தத்தோட அதிவேகமா போறதையும் நீங்க கெத்துன்னு நினைக்கிறீங்களா? பொது வீதிகள்ல நீங்க காட்டுற அந்த சில நிமிட வேகம் உங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வாழ்நாள் முழுக்க கண்ணீர்ல மூழ்கடிக்க போற ஒரு மரணக்குறின்னு உங்களுக்கு தெரியுமா? லைக்ஸ்க்காக தங்களின் உயிரையும் மற்றவர்களின் பாதுகாப்பையும் பறிக்கும் எமது இளைஞர்களின் இந்த அலட்சியத்திற்கு பின்னாலே இருக்கிற கொடூரமான யதார்த்தம் என்ன தெரியுமா? இந்த 5 நிமிட கதையை கேளுங்க. நிதானமா வண்டி ஓட்டுங்க. வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது வேகம் என்ற போர்வையில் எமது வீதிகள தினமும் அரங்கேறி வரும் பைக் கலாசாரத்தின் ஆபத்தான பின்னணியும் ஒரு நொடி அலட்சியத்தால் சிதையும் எமது நடுத்தர குடும்பங்களின் யதார்த்தமான வலியும் பற்றிய ஒரு அவசர விழிப்புணர்வு பார்வை. யோசிச்சு பாருங்க நண்பர்களே. சோசியல் மீடியா உலகம் தரும் அந்த போலி பாராட்டுக்காக எத்தனையோ இளைஞர்கள் தங்களின் இன்னுயிரை வீதிகளில் இழந்திருக்கிறார்கள். வண்டி ஓட்டுவது உங்களது உரிமை, ஆனால் மற்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது உங்களது கடமை. நீங்கள் வேகமாக போய் சாதிக்க போவது என்ன? உங்களோட வீட்டில் உங்களுக்காக காத்திருக்கும் பெற்றோரையும் மனைவியையும் விடவா? அந்த சில 100 லைக்ஸ்கள் உங்களுக்கு முக்கியமாகி போனது. அவன் பேரு ராகுல், காலேஜ் படிக்கும் இளைஞன். அவனுக்கு பைக் ஓட்டுவது என்றால் உயிர். சாதாரணமாக இல்லை, கருப்பு புகையை தள்ளிக்கொண்டு அதிவேகமாக பொது வீதிகளில் வளைந்து நெளிந்து ஓட்டுவதுதான் அவனது ஸ்டைல். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவதற்காக ஹெல்மெட் அணியாமல் பைக்கின் முன்பக்க தூக்கி ஸ்டண்ட் செய்கிறான். நண்பர்கள் கைதட்டி பாராட்டுகிறார்கள். சோசியல் மீடியாவில் வியூஸ்கள் குவிகிறது. தன் பின்னால் ஒரு தாய் தன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த வேகத்தின் போதையில் ராகுல் மறந்து போனான். ஒரு நாள் மாலை வழக்கம் போல நண்பர்கள் வீடியோ எடுத்தார். ராகுல் தனது பைக்கை அதிவேகமாக முடுக்குகிறான். வேகம் 100 தாண்டுகிறது. திடீரென ஒரு திருப்பத்தில் எதிர்பாராத விதமாக எதிரே ஒரு பாதசாரி வருகிறார். போன ராகுல் பிரேக் போடுகிறான். பைக் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டில் பயங்கரமாக தூக்கி வீசப்படுகிறது. சில நிமிடங்களில் ராகுல் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறான். அவனது ஆசை பைக்கும் அவன் ஆசைப்பட்ட ஸ்மார்ட் போனும் தூரமாய் உடைந்து கிடக்கின்றன. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே ராகுலின் உயிர் பிரிகிறது. தன் மகன் பெரிய ஆளாவான் என்று நம்பிய அந்த தாய் அவரது சடலத்தை பிடித்துக் கொண்டு கதறி அழும்போது அவரது இன்ஸ்டாகிராம் வீடியோவில் லைக்ஸ் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது வேகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குடும்பத்தின் நிர்மூலம். இந்த வீதி விபத்துகளில் இருந்து எமது இளைஞர்களின் உயிர்களை நாங்க எப்படி காப்பாற்றுவது? முதலாவது விஷயம், ஓட்டும் போது எப்போதும் முறையான ஹெல்மெட் அணியுங்கள். அது உங்கள் தலைக்கு மட்டும் அல்ல, உங்கள் குடும்பத்தின் நிம்மதிக்குமான கவசம். இரண்டாவது, பொது வீதிகளை உங்களது விளையாட்டு மைதானமாக மாற்றாதீர்கள். வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். மெதுவாக சென்றால் வீடு போய் சேரலாம் என்ற எளிய உண்மையை மனதில் வையுங்கள். மூன்றாவது, பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு பைக் வாங்கி கொடுக்கும் போது அவர்களின் முதிர்ச்சியையும் பொறுப்பையும் கவனித்துக் கொடுங்கள். அவர்கள் கையில் கொடுப்பது வாகனத்தை அல்ல, அவர்களின் உயிரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, வேகம் தற்காலிகமான மகிழ்ச்சி, ஆனால் விபத்து வாழ்நாள் முழுக்க சோகம். நிதானமாக வாழுங்கள், குடும்பத்தை காப்பாற்றுக. இந்த அவசர விழிப்புணர்வு வீடியோவை
இப்பவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் இளைஞர்களின் குருக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.